ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லஸ்ட்ஃபுல் தாட்ஸை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். சும்மா இன்ஸ்டாகிராம் பார்க்க போனாலே ஃபீட்லையோ இல்லை ரீல்லையோ எனக்கு டெம்டேஷன் தர மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கு. பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த 18+ வீடியோவை எப்படியோ பார்த்துறேன். அதனால நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருது. இப்படின்னு பல பேர் தன்னை லஸ்ட்டுக்கு அடிமையாக்கிக்கிட்டு எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமலே சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் உண்மை. அதாவது லஸ்ட்டை எதிர்த்து போராடவே முடியாது. ஆமாங்க, லஸ்ட்டை எதிர்த்து போராடவே முடியாது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறேன். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றேன். இப்போ உங்க கண் முன்னாடி 2 ரூம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூம் வெளியில இருந்து பார்க்க அழகா இருக்கு, ஆனா அது உள்ள ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு. செகண்ட் ரூம் ரொம்ப ஃப்ரீயா சேஃபா இருக்கு. இந்த 2 ரூம்ல நீங்க ஏதாவது ஒரு ரூம்குள்ள போயாகணுங்கிற கட்டாயம் வந்தா அப்போ நீங்க எந்த ரூமை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரூமா இல்ல செகண்ட் ரூமா? இது என்னங்க கேள்வி? கண்டிப்பா செகண்ட் ரூம் தான் சொல்றீங்களா? ஆனா அது ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போனா அந்த மிருகத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணணும். அப்பதான் உயிரோட இருக்க முடியும். அந்த மிருகத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுலாம் நடக்காத விஷயம். சோ எதுக்கு வம்புன்னு செகண்ட் ரூமே சூஸ் பண்ணுவீங்க. தப்பி தவறி கூட அந்த ஃபர்ஸ்ட் ரூம் பக்கமே போக மாட்டீங்க. கரெக்ட் தானே? ஆனா இவ்ளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த அந்த மிருகம் யாருன்னா லஸ்டுக்கான டெம்டேஷன்ஸ் தரக்கூடிய அந்த விஷயங்கள் தான். இத புரிஞ்சுக்காம தான் வெளியில இருந்து பார்க்க அழகா இருக்குன்னு இந்த ரூம்குள்ள போய் பல பேர் சிக்கிக்கிறாங்க. ஆமாங்க, லஸ்ட்ங்கிறது ஒரு கொடிய மிருகம் மாதிரி. அதை எதிர்த்து போராட நினைக்காம அது கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறதுதான் சரியான வழி. அதே போல லஸ்டுக்கு எதிரான போராட்டம் தப்பி ஓடுறதான்னு பைபிள் கூட சொல்லுது. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மிருகம் இருக்குமோ அங்கதான் போறோம். ஏன்? வெளியில இருந்து பார்க்க அழகா இருக்குன்னு ஏமாந்து போறதுனால. அங்க போன போராட்டமா தான் இருக்குன்னு தெரிஞ்சும் வேணும்னே உள்ள போய் அந்த மிருகத்து கூட சண்டை போட நினைக்கிறோம். ஆனா அதை எதிர்த்து போராட காயமாகிறது நமக்கு தான். உங்க மனசுல லஸ்ட்ஃபுல் தாட்ஸ தூண்டுற விஷயங்கள் எதுவோ அதுகிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு ஒதுங்கி இருக்காம அதுகிட்டே போய் அதை வம்பு கிழக்குறீங்க. அப்படி பண்ணா அது உங்களை அட்டாக் பண்ணதான் செய்யும். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம். அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், உங்க ஆசைய தூண்டும். எந்த வீடியோக்குள்ள போகக்கூடாதுன்னு இருக்கீங்களோ அதுக்குள்ள போய் பார்க்க இது உங்களை தூண்டுது. கடைசியில எது நடக்க கூடாதோ அது நடந்துருது. இதனால நீங்க வருத்தப்படுறீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்றீங்க, ப்ரே பண்றீங்க, உங்ககிட்ட நீங்களே கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. அடுத்த முறை ரொம்ப கண்ட்ரோலோட தான் இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் போறீங்க. ஆனா அப்பவும் இதே விஷயம் தான் நடக்கும். இந்த லூப்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ சிக்கிக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப வீரமானவன், ரொம்ப ஈஸியா அந்த மிருகத்தை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மொரட்டு கான்பிடன்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போற மாதிரியான ஒரு முட்டாள்தனம். எது உங்க ஆசையை தூண்டுதோ அதே விஷயத்துக்குள்ள எதுக்கு போய் வேணும்னே சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் செகண்ட் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதுதான் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த செவுரு. அந்த செவருக்கு அந்த பக்கம் போகாம இந்த பக்கமே இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்க நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நீங்க தினமும் போய் பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுட்டு பாம்பு கொத்திருச்சுன்னு சொன்னா அது நியாயமே இல்ல. நீங்க எதுக்கு இன்ஸ்டாகிராம்குள்ள போறீங்க? எந்த 18+ மூவியை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மூவியை ஏன் பாக்குறீங்க? அந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்றப்போ நான் கண்ட்ரோலா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே உள்ள போறீங்க. ஆனா அது நடக்குதா? இல்ல. நீங்க என்னதான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலா இருக்கணும்னு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுல ஃபெயில் ஆக தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப லேட். நீங்க கண்ட்ரோலா இருக்கணும்னா வீடியோக்குள்ளவே வந்திருக்க கூடாது. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ட்ரெமெண்டஸான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ட்ரெமெண்டஸான ஆக்ஷனா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? என்னதான் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு மத்த விதத்துல என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் லஸ்ட்ஃபுல் தாட்ஸை தூண்டுதுங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த ஆப்பையே டீஆக்டிவேட் பண்ணணும். இல்லனா பெர்மனண்டா டெலீட் பண்ணணும். அந்த வீடியோவோட சோர்ஸையே கட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷனை சீக்கிரமா எடுக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஆனா திரும்ப திரும்ப அது என்ன தூண்டுதுன்னு சொல்றீங்களா? ஒரு கடைசி முறை இப்ப மட்டும் இந்த தப்ப பண்ணலாம், இதோட விட்டுலான்னு உங்க மனசு சொல்லிருக்குமே. அதை நம்பி நீங்களும் அதே தப்ப பண்ணிருப்பீங்களே. இந்த மாதிரி லூப்ல மாட்டிக்கிட்டனாலதான் நீங்க இந்த வீடியோவே கிளிக் பண்ணிருக்கீங்க. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அது சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு லஸ்ட்டை ஓவர் கம் பண்ணி லைஃபை ஃபிக்ஸ் பண்றதுக்கான 10 எக்ஸ்க்ளூசிவான டிப்ஸ் சொல்ல போறேன். அது ஒன்னா தெளிவா கேளுங்க. முடிஞ்சா நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பல ரிசர்ச்க்கு அப்புறம் தரமான 10 விஷயங்களை தேடி தேடி அதை உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி உங்களோட டெம்டேஷனை சாத்தா இல்லனா எனிமின்னு நினைச்சுக்கோங்க. அத ஒரு
கருப்பு நிழல் போன்ற உருவம் மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிரி யாருன்னு கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு நீங்க பப்ஜி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுல எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சாதானே அவங்கள சுட்டு கொல்ல முடியும். அதேதான் இங்கேயும். உங்க ஆசையை தூண்டுற விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிங்க. இன்ஸ்டாகிராமா, இல்லீகல் வெப்சைட்டா, இல்ல ஏதாவது புக்ஸான்னு கண்டுபிடிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான்னு தெரிஞ்சும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கக்கூடாது. உள்ள போயிட்டு பாத்துக்கலாம், ஃப்ளோல பாத்துக்கலாம், கடைசி ஒரு தடவை பாத்துக்கலான்னு இந்த மாதிரி வலையில சிக்காம இருக்க பெரிய பெரிய ஆக்ஷன்ஸை உடனே எடுக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுதான் ஒரே வழி. ஏன்னா வலிக்குன்னு ஊசி போடாம இருந்தா காய்ச்சல் அதிகமாகுமே தவிர சரியாக வாய்ப்பே இல்ல. சோ அந்த டெம்டேஷனுக்கான சோர்சஸ தயக்கமே இல்லாம கட் பண்ணிருங்க, அதுவும் பெர்மனண்டா. செகண்ட் பாயிண்ட், ட்ரிகர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னதான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸும் வீடியோஸும் உங்க ஆசையை தூண்டினாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் அதுக்கு மயங்குறது இல்ல. ஒரு சில சிச்சுவேஷன்ல தான் இது உங்களை இழுக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் உங்களோட ட்ரிகர் டைம்ஸ். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேருக்கு தனியா இருக்கும்போது இந்த தப்பு பண்ண தோணும். சில பேருக்கு ஃபேமிலி பிரஷர், ரிலேஷன்ஷிப் டிப்ரெஷன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால தோணலாம். சிலர் அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த இதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே டெம்டேஷன்ங்கிற சாத்தா சொல்ற வழியில போறதுக்கு நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற எக்ஸ்கியூஸ் தான். ஏன்னா இந்த டெம்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்னன்னா, உங்க லைஃபோட பர்பஸ் என்னவோ அந்த வழியில உங்களை போக விடாம சாத்தானோட வழியில போக வைக்கிறதா இதோட பர்பஸ்னு பல ரிலிஜியஸ் சொல்லுது. சோ உங்க ட்ரிகர்ஸ் என்னன்னு நோட் பண்ணுங்க. அந்த டைம்ல உங்களை பிஸியா வச்சுக்க பாருங்க. தேர்ட் பாயிண்ட், சாத்தா அனுப்புற டெம்டேஷன் எல்லாம் வேற எங்கேயும் இல்ல, உங்க பக்கத்திலே தான் இருக்கு. உங்க கையில இருக்கக்கூடிய இந்த போன்ல இருக்கலாம், உங்க புக் ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த பான் புக்ஸ்ல இருக்கலாம். அது உங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த கதவை திறந்து உள்ள விடுறதும் கதவை இறுக்கமா மூடி வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஒரே ஒரு லாஸ்ட் டைம் இதோட விட்டுலான்னு சாத்தா உங்க காதுக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகுது. உங்க காதை இறுக்கமா மூடிக்கோங்க. அந்த டெம்பரரி சாட்டிஸ்பேக்ஷனுக்கு அடிமையாகாதீங்க. ஃபோர்த் பாயிண்ட், டெம்டேஷன் எல்லாமே தற்காலிகமான விஷயங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட உங்க ஆசையை தூண்ட முடியாது. ஒரு கணக்குப்படி இதை 23 நிமிஷம் சொல்றாங்க. சாத்தா உங்க கதவை தொடர்ந்து 23 நிமிஷம் தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெம்டேஷன்ஸ் இருக்கும். ஆனா எப்படியாவது அந்த 23 நிமிஷத்தை கடந்துட்டீங்கன்னா இவன் திருந்திட்டான், இனிமே இவன் கதவை தட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அதுவே போயிரும். கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வரும். ஆனா எல்லா தடவையும் நீங்க இதே பண்ணீங்கன்னா அதுக்கு இன்சல்ட் ஆகி கோபம் வந்து உங்க கதவு பக்கமே வராது. சோ இங்க முக்கியமான விஷயமே அந்த 23 நிமிஷம் தான். அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்போ உங்க கடவுளை நினைச்சு ப்ரே பண்ணுங்க. உங்க ஃபேமிலிய பத்தி திங்க் பண்ணுங்க. உங்க கெரியர் growth பத்தி யோசிங்க. உங்களை என்கேஜ்டா வச்சுக்க உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி டைவர்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், சரண்டர். நான் சரண்டர்னு சொல்றது உங்களை டெம்டேஷன் கிட்ட சரண்டர் ஆக சொல்லல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளை பிரார்த்தியுங்க. கடவுள் உங்களை கைட் பண்ணுவாரு, உங்களை இந்த டெம்டேஷன் கிட்ட இருந்து காப்பாத்துவாருன்னு மனசார நம்புங்க. இல்லையா, உங்க அம்மா அப்பாவை விட பெரிய கடவுள் இல்ல. சோ அவங்கள பத்தி யோசிங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. சில நேரம் அந்த லஸ்ட்ங்கிற மிருகம் ஒரு சேட்டை பிடிச்ச நாய் மாதிரி ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயும் இங்கேயும் நிக்காம ஓடிட்டே இருக்கும். அதை நிறுத்தவே முடியாதுன்னு தோணும். அப்பெல்லாம் அந்த நாயை உங்ககிட்ட நிக்க வைக்க முயற்சி பண்ணாதான் தோத்து போவீங்க. ஆனா அதை கொண்டு போய் அதோட அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தா அது அப்படியே அமைதியாயிரும் இல்லையா? அதுதான் எக்ஸாக்டா நீங்க பண்ணணும். சிக்ஸ்த் பாயிண்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெம்டேஷன். உங்களுக்கு எப்பெல்லாம் டெம்டேஷன் வருதோ அப்பெல்லாம் நீங்க குற்ற உணர்ச்சியோடு இருப்பீங்க. ஆனா அதுதான் தப்பு. உங்களோட குற்ற உணர்ச்சியவே எப்படி உங்களோட அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஒரு முறை உங்களுக்கு டெம்டேஷன் வருதுன்னா அதை பீட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்காம ஒரே ஒரு டைம் பீட் பண்ணா போதுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஒரே ஒரு தடவை உங்க ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அந்த டெம்டேஷனை மொத்தமா காலி பண்ணி நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதையோ பெருசா சாதிச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸே அடுத்த முறை உங்களை இன்னும் பெட்டரா அந்த டெம்டேஷனை உங்ககிட்ட நெருங்க விடாம சேர்த்துண்டும். சோ இந்த எல்லா டெம்டேஷன்ஸையும் படிக்கட்டு மாதிரி அதோட ஹைட் அதிகமா இருக்குன்னு மலைச்சு போய் பார்க்காம அது மேல கால் வச்சு தைரியமா ஏறிவாங்க. உங்களோட நெகட்டிவ்ஸே பாசிட்டிவா மாத்தி முன்னுக்கு வரதை விட பெஸ்ட் ரிவெஞ்ச் வேற என்னவா இருக்க முடியும்? செவன்த் பாயிண்ட், ஃபைண்டிங் தி ரூட்ஸ். என்ன பண்ணாலும் நிறுத்த முடியலன்னா அந்த லஸ்டுக்கான ஒரு ஸ்ட்ராங் நீட் இருக்கும் இல்லையா? அந்த நீட் என்ன அப்படிங்கறத வேர்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிங்க. இது எந்த டாக்டராலே முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி முழுசா தெரியும். ரூட் லெவல்ல போய் உங்க லஸ்டுக்கான நீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அது ஃபெயிலியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் லாஸா இருக்கலாம், ரிஜெக்ஷனா இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷரா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம்,
இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்குது. அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனா லஸ்ட உருவாக்குதுன்னா கவுன்சிலிங் மாதிரி ஹெல்ப்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பே இல்ல. இத நீங்க பண்றது மூலமா உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. கூடவே இந்த லஸ்ட ஃபைட் பண்றதுக்கான வழியவும் உருவாக்க போறீங்க. கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பல பேருக்கு இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்கு. 8th பாயிண்ட், ரெகுலரைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே லஸ்ட் எதிர்த்து போட்டி போடுறது இம்பாசிபிள். ஆனா அந்த 23 நிமிஷம் மட்டும் அதை எதிர்த்து ஃபைட் பண்றது இம்பாசிபிள் இல்ல. சோ அந்த குறிப்பிட்ட தூண்டுதலை நீங்க பெருசா பாக்குறதுனாலதான் அது உங்களை ஆட்சி செய்யுது. ஆனா அதுவே நீங்க அதை கண்டுக்காம விட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம என்னதான் சாத்தா உங்க கதவை தட்டுனாலும் அதை கண்டுக்காம விட்டு நீங்க கடவுள்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா அது சாத்தானுக்கு ஒரு பெரிய இன்சல்ட். சோ இத ஒரு நாள் பண்றதோடு நிக்காம டெய்லி சாப்பிடுறது, தூங்குறது, பல் விளக்குறது, குளிக்கிறது மாதிரி இந்த 23 நிமிஷம் செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறதையும் ஒரு ஹேபிட் மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய டெம்டேஷன் இருந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. அந்த 23 நிமிஷத்துக்கு அலாம் கூட வச்சுக்கோங்க. இது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். 9th பாயிண்ட், பீட்டிங் டெம்டேஷன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க ஒன்னு விடாம பண்ணீங்கனாலே உங்க டெம்டேஷனை ஈஸியா அசிங்கப்படுத்தி அடுத்த முறை உங்க கிட்டே வர விடாம பண்ணிடலாம். ஆனா இந்த ப்ராசஸ்ல நீங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஃபுல்லா கண்ட்ரோலா இருந்துட்டீங்கன்னு அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு யூஸே இல்ல. 10th பாயிண்ட், பி ஈஸி ஆன் யுவர் செல்ஃப். இவ்வளோ நேரம் நான் சொன்னது டெம்டேஷன் கூட மோதி ஜெயிக்கணுங்கிறது பத்தி. ஆனா இந்த வீடியோவோட முக்கியமான செக்மெண்டே இப்பதான். ஒருவேளை நீங்க ஒரு தடவை தோத்துட்டீங்க அப்படின்னா அப்போ எல்லாமே போச்சுன்னு அர்த்தமா? அதான் இல்ல, நிச்சயமா இல்ல. இங்கதான் ஃபர்கிவ்னஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே ரொம்ப மோசமா நினைக்க கூடாது. நீங்க தான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். நீங்க தான் உங்களை அதிகமா லவ் பண்ணணும். இந்த லஸ்ட் விஷயத்துல ஒரு தடவை நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா நீங்களே உங்க தோல்ல தட்டி கொடுத்து இட்ஸ் ஓகே, இது சகஜம்தான், அடுத்த வாட்டி இது நடக்க விடாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா மேல இருந்து ஒரு வாய்ஸ் உங்களை ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். அதை முழுசா ஏத்துக்காம கொஞ்சம் மன்னிக்க கத்துக்கோங்க. அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்காம இருக்கணும்னு கவனமா இருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசு இப்ப கிளியரா, மோட்டிவேட்டடா, கான்ஃபிடென்டா இருக்கும்னு நம்புறேன். ஒரு டெம்பரரிக்காக உங்க லைஃப் பர்பஸே சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்களா? அது கண்டிப்பா ஒர்த்தே இல்லைன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். சோ உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க டெம்டேஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு உங்க லைஃபை ஹெல்த்தியா, ஹாப்பியா வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.